ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் வீடியோ போட்டு. சில டிஸ்டர்பன்ஸ்னால நாங்கள் வீடியோ போடல. அதாவது இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கான வீடியோ பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பருப்பு சட்னி செய்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்பயே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது பளிச்சுன்னு தெரியுது. பருப்பு சட்னி செய்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டோம். 2 தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் வெங்காயம், இங்கே பாருங்கள், வெங்காயம் இங்கே கூடையில் இருக்குது. 2 வெங்காயம். ஓகே, கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். புளி, இங்கே 2 வெங்காயம். அப்புறம் வரமிளகாய், கொஞ்சம் காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சட்னி சாப்பிட. பாருங்க, வரமிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் பருப்பு, துவரம் பருப்பு பாருங்கள் இங்கே இருக்குது பாக்கெட்டில். கொஞ்சமாக நேற்று பருப்பு குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் சட்னி மேலே ஆசையாக இருக்குன்ட்டு இப்போ அதை நல்லா சட்னி செய்கிறோம். பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பூண்டு எங்கடா இல்லை, இதில் ஒரு பூண்டை பார்த்தேன். என்னுடைய வளையல் டப்பால ஒரு பூண்டு கிடந்துச்சு. ஓகே, இந்த பூண்டே ஓகே. அப்புறம் கொஞ்சம் சீரகம். எங்க சீரகம்? சீரகம் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தான் எடுத்து வச்சேன். இந்த சோம்பு இதில் இருக்குது. ஓகே, சீரகம் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் பருப்பு சட்னி செய்கிறதுக்கு. ஃபோனு ஒரு இடத்துல வச்சிடலாம். வச்சு இது என்னடா, லைட்டு வெளிச்சத்துக்கு நாங்கள் அங்கே துணி போட்டது. ஏன்னா நைட்டு தூங்கும்போது லைட்டு வெளிச்சமாக இருக்குன்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க இடத்துல லைட்டுக்கிட்ட துணி எடுத்து போட்டது, கண்ணு பூசாமல் இருக்க. அம்மா கத்தி எங்க? கத்தி பாருங்க. ஸ்கூல் பிள்ளைங்க இங்கே டியூஷன் எழுதிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா பாருங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி காய வைக்கிறாங்க. யாருக்குமா தண்ணி? ஏமா மாமனாருக்கெல்லாம் காய வச்சு கொடுக்குற. கத்தி எடுத்துட்டு வந்தாச்சு. என்னடா புது விதமாக இருக்கு. இப்போ நாம் கத்தி எதுக்குன்னா வெங்காயம் கட் பண்ணேன், மறந்துட்டேன். இந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாம எழுதுங்க. 2 வெங்காயம் தோல் உரிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறோம். வெங்காயம் கட் பண்ணாச்சு. பூண்டு நீங்களாம் எப்படி என்னுடைய பருப்பு சட்னியை பார்த்துட்டு நீங்களாம் எப்படி செய்வீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன்னா நல்லா இருக்குன்னு தெரியல. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். எங்கள் வீட்டுக்காரர் யாரு? 4 பல்லு பூண்டு போதும். ஏன்னா பருப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா காலையில் வச்சுருந்து தக்காளி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். சத்தம் போடாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், சரியா? சத்தம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் பாருங்கள். சத்தம் போடாமல் எழுதணும்.
தண்ணி சூடாக இருக்குது. இங்கே தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு தக்காளியை. பாருங்க, ஒரு ஆள் நீ விடவே மாட்டேங்கிறா. என்ன வேணா? தக்காளியா? சரி வர. இப்போ தக்காளியே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா வறுக்கணும் பருப்பை. அதுக்கு வந்து கடை கட்டி எடுத்துக்கலாம். வடை சட்டி எடுத்து சுவிட்ச் போடணும். கரண்ட் அடுப்பில் தான் செய்ய போகிறோம். கரண்டி மொபைல் ஒரு இடத்துல வச்சிடலாம். வச்சிடலாம். ஓகே, வடை சட்டி தெரிகிற மாதிரி வைக்கணும். இப்போ பருப்பு நம்ம எண்ணெய் விடாமல் நல்லா நம்ம வறுத்துக்கணும். ஓகே, இவ்வளோ பாருங்க நான் எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கேன்னு. எவ்வளோனா என்னுடைய ஒரு கைப்பிடி அளவு நான் பருப்பு எடுத்திருக்கேன். அப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பருப்பு. கடை சூடான வாட்டி நல்லா வறுத்துக்கணும். என்னடி வேணாம்? இங்கே பாருங்க, எத்தனை பேர் என்னுடைய பருப்பு குழம்புக்காக அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் வேணும் உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இங்கே பாருங்க, எலி குட்டி போட்டது எவ்வளோ பெருசாகிடுச்சு. ஆல்ரெடி இது 2 புக்கிங் ஆயிடுச்சு. ஊருக்கு போயிருக்காங்கன்னு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க 2 மட்டும் தான் இங்கே இருக்காங்க. யாரோ கேட்டாங்கன்னா பரவாயில்ல. உங்களுக்கு யாரோ பூனை வேணும்னா சொல்லுங்கள், பார்சல் அனுப்பி போட்டுறோம். பாருங்க, பருப்பு நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர மாதிரி நம்ம வறுத்துட்டே இருக்கோம். பருப்பு சட்னி செஞ்சு நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பருப்பு பாருங்க, தக்காளி, வெங்காயம், வரமிளகாய், தேங்காய், சீரகம், புளி கொஞ்சமாக எடுக்கணும். அதை அரைக்கும் போது போட்டுக்கலாம். புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இத்தனை நாளாக ஒரு குழம்பு செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் என்ன மாதிரி குழம்பு செஞ்சு அதே மாதிரி பார்த்து செஞ்சுருக்கீங்க. பாருங்க, கொஞ்சம் லைட் ப்ரௌன்லி ஆகுது. பாருங்க, நான் சொன்ன மாதிரியே லைட் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்தாச்சு பருப்பு. இது வந்து ஒரு மூடியில் போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் விடாமையே வறுக்கணும். அதாவது பருப்பை வந்து எண்ணெய் விடாமல் வறுக்கணும். மீறி இந்த தக்காளி, வெங்காயம், வரமிளகாய் மட்டும்தான் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வெங்காயம், தக்காளி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு. தக்காளியை 2 கட் பண்ணி எடுத்தா தான் சட்டுன்னு அது நல்லா இருக்கு. சட்டுன்னு வறுக்க முடியும். அடுப்பை வந்து கம்மியாகவே வச்சுக்கணும். நம்ம வறுக்கிற மாதிரி வந்தாலே எந்த குழம்புனாலும் நம்ம அடுப்பை வந்து கம்மியாக வச்சு தான் நம்ம செய்யணும்.
வதங்கிட்டு இருக்குன்ட்டு ஒரு வரமிளகா வர நம்ம தக்காளி வெங்காயம் வறுக்கும்போது வரமிளகா அப்பயே போடக்கூடாது, இருமல் வந்துடும். நல்லா அது தீயறதுனால அந்த அவ்வளோதான், அது யாருக்குமே தேகாது. பாருங்க எப்படி தக்காளி வெங்காயம் கூட பிரச்சனை மட்டும், இந்த தக்காளி மட்டும் வறுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த 5 வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்லாவே வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம அடுப்பில் கரண்ட் அடுப்புலாம் செய்கிற மாதிரி இருந்தால் பார்த்து கவனமாக தான் செய்யணும், யாராக இருந்தாலும் சரி. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இந்த சார்ஜரை பொடி விட்டு ஒரு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்னை வந்து ஒரு சாங்கு ஷார்ட் வீடியோ சாங் ஒன்று பண்ண சொன்னாங்க. என்னன்னா சுட்டத்தங்கம் படத்து மூவியிலேருந்து ஒரு சாங்கு, அது இன்னைக்கெல்லாம் மண்டே தான் பண்ணுவோம். மிக்ஸி கப் எடுத்துக்கலாம். அங்கடா அந்த மிக்ஸி கப்பை மட்டும் தேடி தேடி எப்பயுமே அரைக்கிறதுக்குள்ளே இந்த மிக்ஸி கப்பு மட்டும் சட்டுன்னு வர கிடைக்கவே கிடைக்காது. கீழே கிடைச்சது எங்களுடைய மிக்ஸி கப் இதுதான். இந்த பாருங்க, என் காலுக்கிட்டே வந்து படுத்துக்கிட்டாங்க. ஏய், ஏன் இங்கே வந்து படுத்துக்கிட்டீங்க? ஹை ஹை, இங்கே பாருங்க. ஐயோ யா, இங்கே பாருங்க என்னமோ சவுண்டு விடுறான்னு. இங்கே வந்து படுத்துக்கிட்ட, வெளியே போ வரேன். இப்போ மிக்ஸி கப் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பருப்பை போட்டுக்கலாம். இப்போ பருப்பு நல்லாவே ஆற வச்சிட்டோம். இது வந்து மிக்ஸி ஜாரில் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பருப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் நாங்கள் வந்து அரை மூடி தேங்காய், அரை மூடியிலையும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சிட்டோம். அதாவது 1/4 மூடி தேங்காய் பாருங்க, சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. ஃபஸ்ட்டு பருப்பு போட்டாச்சு, அடுத்தது தேங்காய். அம்மா உங்களை கூப்பிட. வெளிச்சம் வரலன்னு நான் சொல்றேன். பருப்பு தேங்காய் போட்டாச்சு. வறுத்து வச்சிருந்த தக்காளி வெங்காயம், சீரகம். நெக்ஸ்ட் வந்து சீரகம். என்னமோ கீழே உள்ளப்பா. சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் தான். அப்படியே எனக்கு அளவு தெரியும், நான் கையிலே எடுத்துட்டேன். அப்புறம் வந்து புளி. இதில் வந்து இந்த புளிக்கொட்டை இருக்குமா புளியாங்கொட்டை இருக்குமா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் மிக்சியில் போடணும். இல்லைன்னா அதோட பிளேடு போயிடும் அரைக்கும்போது. அதனால மிக்ஸி வேஸ்ட் ஆகிடும், மிக்ஸி கப்பு வேஸ்ட் ஆகிடும். இது இருக்கும் இதில் இல்லை, அதனால இது போட்டுக்கணும்.
இதுலேயும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். பாருங்கள், பருப்பு, தேங்காய், அப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம், வரமிளகாய், புளி, உப்பு, சீரகம், இது மட்டுமே இது நம்ம போட்டிருக்கேன். லைட்டாக தண்ணி. சொம்பெங்கடா காணும், இந்த சொம்பு தேடுறதுக்குள்ள சொம்பு இங்கே இருக்குது. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணி லைட்டாக விட்டு நல்லா கட்டியாகவே சட்னி அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக வந்திருக்குன்னு. இது வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, கடாய் எடுத்து வச்சிடலாம். வடை சட்டியில் ஃபோன் அதே மாதிரி ஒரு இடத்துல வச்சிடணும். மிக்ஸி ஒயரை புளி விட்டு கடுகு வச்சுக்கணும். இப்போ நம்ம தாளிக்க வந்து எண்ணெய், அடுப்பை ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி நல்லா வடை சுட்டு சூடாகணும். சவுண்டு வர வரும். நல்லாவே சூடாகிடுச்சு. எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டு நல்லா தாளிச்சு விடணும். இதில் வந்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே இதில் இருக்குது. அதனால் இது போட தேவையில்லை. இப்போ அதிகமாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அது வெடிக்கும் வராது. அடுத்து கொஞ்சம் கம்மியாக ஆன் பண்ணிக்கலாம். அது தீஞ்சு போயிட்டு தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். கடுகு வெடித்து சத்தம் வராமல் இருக்கிறப்ப தான் நம்ம கருவேப்பிலை தலை போடணும். அப்போ தான் வாசனையாகவும் இருக்கும். அதான் ஒன்றுன்னா வெடிக்குது. இதுவே போடும். வந்து கருவேப்பிலை தலை போடும். அதுதான் வந்து தாளிச்சு அரைச்சி வச்சுருந்த பருப்பு எடுத்து நான் ஆஃப் பண்ணதுனால அந்த சவுண்டு வரல. கொஞ்சமாக லைட்டாக இதில் தண்ணி ஊற்றி எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வீட்டு பருப்பு சட்னி ரெடி. ரொம்ப கட்டியாகவே செஞ்சுட்டேன். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இந்த பருப்பு சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கன்ட்டு. நாங்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் நல்லாயிருக்குமா என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணேன்.